வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்க, சப்பாத்திக்கு அப்படின்னாலே கிரேவி தான் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சைடிஷாக சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வெஜிடபிள் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க, 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு கேரட்டு பொடியாக நறுக்குனது, பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீன்ஸு, 100 கிராம் பீன்ஸு பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம், ஒரு குடமிளகாய், காளான் ஒரு 5-6 காளான் பொடியாக நறுக்குனது, கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி 3/4 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம பச்சை வடை போட வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு. இப்படி வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா ஒரு திக்கான கிரேவியாக தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறம் ரொட்டிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்படி மூடி வச்சிடலாம். கசகசா 1 ஸ்பூன், ஒரு 10 முந்திரி. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா தண்ணி ஊற்றினா அரைப்படாது கசகசா, அதனால் பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிடுங்க. அப்போ தான் கசகசா கொஞ்சம் நல்லா அரைப்படும். இப்போ தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம முந்திரி, தயிர், கசகசா அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிடுங்க. பாருங்க, சப்பாத்திக்கு அருமையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். சூப்பரான இந்த வெஜிடபிள் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.